கதை நம்ம கேட்கும்போது அந்த ஒவ்வொரு கதையிலையுமே கேட்கும்போது ஒரு விஷயம் பிடிக்குது, அதை நம்பி தான் இது பண்ணுறோம். கதையை தாண்டி அதோட எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்குண்ணே. நம்ம எப்படி எடுக்கிறோம், டோட்டலாக அதை எண்டு ப்ராடக்டாக வர்றது எப்படி வருதுன்னு அது ஒன்று இருக்குது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரன் டைம் இன்னைக்கு அது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஓகே, ஆனால் அந்த அவ்வளோ நேரமும் என்கேஜிங்காக இருக்கா அப்படிங்கிறது அது ஒரு ஃபேக்டராக இருக்குது. ரிலீஸ் டேட் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. இது எல்லா விஷயங்களும் சேர்ந்து வரும்போது அது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட இது என்னன்னா, டப்பிங் முடிச்சு ப்ரொமோஷன் முடிக்கிற வரைக்கும் தான் என் கண்ட்ரோலில் இருக்கிற என் லிமிட்டில் இருக்கிற விஷயங்கள். இப்போ இதை தாண்டி இப்போ பிஸ்னஸ்குள்ளன்னு வரும்போது அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களும் டிசைட் பண்ணும்போது அது நம்ம கையை மீறி போகுது. ஸோ நான் யோசிக்கிறது எப்பயுமே அதுதான், நம்ம வேலையை முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் நம்ம நல்லபடியாக என்ன முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்துருவோம். மற்றது எல்லாமே மக்கள் கையில், கடவுள் கையில், அவ்வளோதான். ஆமா, உங்களுக்கு உங்களுக்கு அந்த நானும் மோகன்தான் ஒரு சீன் ஒன்று வருது இல்லையா, அந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சானே? எக்ஸாக்ட்லி, அவ்வளவுதானே. ஸோ என்ன மேட்டர்னா, இந்த கதைக்கு இப்படி இருந்தாதான் இப்ப உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு. எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு, அது உங்களுக்கும் பிடிக்கும் நம்பிக்கையில பண்ணதுதான். அவ்வளவுதானே. இன்னைக்கு நம்ம என்னதான் யோசிச்சு எவ்வளவு பண்ணாலுமே அந்த கதை கரெக்டா இருந்தாதான் மக்கள் கிட்ட கரெக்டா கொண்டு போய் சேருது. அதனால அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதை தாண்டி இப்போ ஹீரோயின் படம் ஃபுல்லா வரணும், இப்ப நான் ஹீரோ எனக்கு ஒரு ஃபைட்டு வேணும், இல்ல நான் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கதை கரெக்டா இருந்துச்சுன்னா மக்கள் என்னைக்கு அதனால காப்பாத்திக்கிறாங்க. அண்ணா அண்ணனோட தாமா அண்ணன் பார்க்கல. ஏன்னா இப்போ லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் இந்த ப்ரொமோஷன்ஸ்ல இருந்தோம். கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருந்தது. அண்ணன் இப்போ ஜெயிலர் 2 ஷூட்டிங்ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று சண்டே பிரேக்ல இல்லை அதுக்கப்புறமேட்டு தான் ஃபுல் படம் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் ஐயோ, அன்னைக்கு ஏதோ நான் காலு வலின்னு மெதுவாக நடந்தம்மா. அதெல்லாம் யார் யார் வசதிக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சொல்லி விட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாங்க. டேபிள் கீழே இப்படி வர முடியாது, அதனால இப்படியே வச்சுக்கிறேன். மாஸ்க் படத்தை மக்கள் கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேரணும்னு போராடி இந்த பிரஸ் மீட்டுக்கு நாங்க வந்திருக்கிறோம். அதனால மாஸ்க்குள்ளேயே வச்சு மாஸ்க்குள்ளேயே முடிச்சிடலாம்.